ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பர்கர் அகாடமி. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். தினமும் கணிதம் சீரீஸில் இன்னைக்கு டே 9. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து ஒரு 120 கணக்குகள் வந்து முடிச்சிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுக்குறேன். பார்க்காத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு ஸ்கெடியூல் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப உங்களோட குரூப் ஃபார் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட் பேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, முதல் கணக்கு வந்து பார்ப்போம். டைம் அண்ட் ஒர்க்கில் மாடல் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 3 நாட்களில் வந்து செய்கிறாரு. பி என்பவர் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 6 நாட்களில் வந்து செய்கிறாரு. ஏயும் பியும் இருவரும் இணைந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கணக்கு கேட்டால் ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், கீழே டிவைடட் பை இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், 2 செகண்டில் ஆன்சர் போட்டுடலாம். 3 + 6 வந்து 9. 1 3 3 3 3 9, 1 3 3 2 3 6. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து 2 நாட்களில் வந்து என்னது இந்த வேலையை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ஓகே, இது உங்களுக்கு ஃபார்முலாவாக வேணும்னா XY டிவைடட் பை X + Y. இந்த ஃபார்முலாலாம் தேவை கிடையாது. இல்லை, இது எக்ஸு இது ஒய். ஓகேவா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோமா, டிவைடட் பை 2 கீழே கூட்டிட்டோமா, அவ்வளோதான். ஃபார்முலாலாம் பார்க்காதீங்க, சிம்பிளாக வச்சுக்கோங்க. மேலே வந்து 2ஐயும் பெருக்கி போடணும், டிவைடட் பை கீழே 2ஐயும் கூட்டி போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது, ஈஸி தான். மாடல் 2. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களிலும் ஏயும் பியும் சேர்ந்து இணைந்து அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 6 நாட்களில் வந்து செய்கிறாங்க. அண்ட் பி என்பவர் தனியே வந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாட்களில் செய்வாங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கணக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு. இப்போ 6க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 24 தான் வந்து வரும். ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காமிக்க. 1 3 3 2 3 6 8 3 24, 1 2 2 4 2 8, 4 போட்டால் 1 ஆகும். ஓகே, 3 2 6, 6 4 24. அப்போ 24ங்கிறது டோட்டல் ஒர்க். ஓகேவா, இந்த இடத்த நல்லா கவனிங்க. இந்த 24 டோட்டல் ஒர்க்கை ஏங்கிறவர் 24 நாட்கள் வந்து செய்கிறாரு. அடி கொடுத்தீங்கன்னா 1 வருது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்குன்னு செஞ்சு 24 நாட்களில் 24 டோட்டல் ஒர்க்கை வந்து செய்கிறாரு. இதான் வந்து இதோட கான்செப்ட். புரியுதா? இப்போ அடுத்து பாருங்க, அடுத்து சொல்லும்போது நல்லா புரிஞ்சிடும். 24 டோட்டல் ஒர்க்கை ஏயும் பியும் சேர்ந்து 6 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அப்போ 1 6 6 4 6 24. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க்குன்னு பண்றாங்க. ஓகேவா, அது 6 நாட்களுக்கு, ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு, 6 நாள்ல 24 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் வந்து பண்றாங்க. டோட்டல் ஒர்க் வந்து 24 தானே, இந்த 24 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்றாங்க. அப்போ பி வந்து தனியா வந்து எத்தனை நாள்ல செய்வாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து ரொம்ப ஈஸியா இருக்கா, இங்க பாருங்க. A + B இவங்க கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இந்த ஏயை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், நமக்கு பி வேல்யூ கிடைச்சிரும்ல. A + Bல இருந்து ஏயை வந்து மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா நமக்கு பியோட வேல்யூ கிடைச்சிட போகுது. இப்போ A + Bக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்க உள்ளதை எடுக்கணும். ஓகேவா, இந்த வேல்யூ மறந்துடுங்க. இப்போ A + Bக்கு வந்து 4, ஒரு நாளைக்கு 4 ஒர்க் வந்து பண்றாரு. ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் வந்து பண்றாரு. இப்ப 4ல் 1 போச்சுன்னா 3. அப்ப பிங்கிறவர் ஒரு நாளைக்கு 3 ஒர்க் வந்து பண்றாரு. நமக்கு தேவை வந்து என்னது, எத்தனை நாட்களில் முடிப்பார். எத்தனை நாட்களில் முடிப்பார்னா டோட்டல் ஒர்க்ல வந்து டிவைடட் வந்து பண்ணணும். டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 24 ஒர்க்கு. அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 ஒர்க்குன்னு செய்யறாரு. அப்போ 8 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 24 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுவார். அவ்வளவுதான், இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து 8. புரிஞ்சுங்களா? இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டு இங்க கிடைக்கக்கூடியது வந்து ஆன்சர் கிடையாது. இது ஒரு நாளைக்கு அவர் 3 ஒர்க்கு செய்யறாரு. அப்போ 24 ஒர்க்கை வந்து 8 நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ணுவாரு. அதான் வந்து அவங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. அடுத்த கணக்கு கொஞ்சம் பெரிய கணக்கு. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 12 நாட்கள் வந்து முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து அதே வேலையை 15 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ஏயும் சியும் சேர்ந்து அதே வேலையை 20 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இப்ப இதற்கு எல்சிஎம் எடுக்கணும். 12 15 20க்கு. ஓகேவா, 3 போட்டிங்கன்னா 4 3 12, 5 3 15 20. அடுத்த 2 போட்டிங்கன்னா 2 4 10 5. அடுத்த 2 போட்டிங்கன்னா 1 5 5. அடுத்தது 5 போட்டிங்கன்னா 1 1 1. 3 2 6, 6 5 30, 30 2 60. அப்போ 60ங்கிறது என்னது, டோட்டல் ஒர்க். 60 டோட்டல் ஒர்க். இதற்கு முன்னாடி கணக்கு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இதில் பண்ண போகிறோம். அண்ட் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை வந்து எத்தனை நாட்களில் செய்வாங்க. இதற்கு முந்தின கணக்கில் என்ன பார்த்தோமோ,
பி இருக்கா, பி வந்து தனியாக அந்த வேலையை வந்து எத்தனை நாட்களில் செய்வார்னு கேட்டிருந்தாங்களே. இல்லை என்ன கேட்குறாங்கன்னா, ஏ தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார், பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார், சி தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வார்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஏ பிளஸ் பிக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏ பிளஸ் பி வந்து 60 டோட்டல் ஒர்க்கை 12 நாட்களில் வந்து செய்கிறாரு. அப்போ ஒரு 12 12 ஐ 12 60. அப்போ ஒரு நாளைக்கு 5 ஒர்க்குன்னு செஞ்சு 12 நாளில் 60 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுறாரு. அடுத்தது பியும் சியும் சேர்ந்து 15 நாட்களில் பண்ணுறாங்க. அப்போ 4 4 15 60. அப்போ ஒரு நாளைக்கு 4 ஒர்க்குன்னு செஞ்சு 15 நாட்களில் 60 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்து 60 20 நாட்கள் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 3 ஒர்க்குன்னு செஞ்சு 20 நாட்களில் 60 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூலாம் ஆட் பண்ணுங்க. 5 4 9, 9 3 12. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இல்லை 2A இருக்குது, 2B இருக்குது, 2C இருக்குது. அப்போ 2A + 2B + 2C. இப்போ 2வை காமனாக வெளியே எடுத்துக்கங்க. A + B + C ஈக்குவல் டு தான் இந்த 12 இருக்கு. இப்போ இந்த 2 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இங்கிட்டு வந்துச்சுன்னா டிவிஷனில் ஆயிருமா. அப்போ A + B + C = 12 டிவைடட் பை 2. அப்போ 6. இப்போ A + B + C = ஒரு நாளைக்கு 6 ஒர்க் வந்து செய்கிறாங்க. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். A + B + C வந்து ஒரு நாளைக்கு 6 ஒர்க்குன்னு செஞ்சு டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், A + B + C = ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் எடுங்க. இது ஈக்குவேஷன் 1 2 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மொதல் ஈக்குவேஷன் எடுங்க. இது 4. ஓகேவா? இப்போ இந்த 4வது ஈக்குவேஷனில் மொதல் ஈக்குவேஷனை போடுங்க. A + B. A + B வந்து எவ்வளவு? இந்த வேல்யூலாம் எடுக்கக்கூடாது, இங்கே உள்ளதான் எடுக்கணும். 5T. அப்போ இதில் வந்து மைனஸ் பண்ணலாமா? அப்போ AB போயிடும். இப்போ C மட்டும் இருக்குமா? C = 6ல் 5 போச்சுன்னா 1. இப்போ சியோட வேல்யூ வந்து 3ல் சப்ஸ்டிட் பண்ணலாமா? C = 1. அப்போ A + C = 3. A + C = 3. அப்போ சியோட வேல்யூ வந்து 1ன்னு நீங்கள் சப்ஸ்டிட் 1 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். 1ன்னு போட்டிங்கன்னா A + 1 = 3. A = இந்த +1 இங்கிட்டு போச்சுன்னா -1 ஆயிரும். 3 - 1 எவ்வளவு? 2. அப்போ A வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் முடிக்கிறாரு. சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் வந்து முடிக்கிறாரு. இப்போ நம்ம தம்பி யாரு? பி இருக்காரா? பிக்கு வந்து போனா இது திரும்பி இந்த 1 இருக்கா, இங்க 1 போட்டுடலாமா? போடுங்க. B + 1 = இங்க 4. அப்போ இந்த +1 இங்கிட்ட வந்துச்சுன்னா -1 ஆகும். அப்போ 4 - 1 3. அப்போ B = ஒரு நாளைக்கு 3 ஒர்க் முடிக்கிறாரு. இவங்க என்ன கேட்குறாங்க, எத்தனை நாட்களில்னா தனித்தனி, இது ஒரு நாள். அவங்க இதான் எத்தனையா முடிப்பாங்க, இந்த கண்டுபிடிச்ச மாதிரி இவங்களுக்கு பிக்கு கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிக்கணும். பிக்கு வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு போட்டாரு. அப்போ டோட்டல் ஒர்க்கை வந்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிச்சு ஆன்சர். அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே ஏ வந்து 60 ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எங்கே இருக்காரு? ஏக்கு வந்து 2 ஒர்க்குன்னு செஞ்சால் 30 நாட்களில் முடிக்கிறாரு. 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பி வந்து பார்த்தீங்கன்னா 60 ஒர்க்கை 3 நாட்களில் செய்கிறாருன்னா 20. ஓகே, 1 3 3 2 3 6, 1 2 2 3 2 6. இப்போ 20 நாட்களில் பி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. 30 20. சி வந்து பார்த்தீங்கன்னா 60 ஒர்க்கு, ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு தான் செய்கிறாரு. அப்போ இவர் 60 நாள் ஆகும். அப்போ இவர் சி வந்து 60 நாட்களில் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஏ பி சி. ஓகேவா? 3 டேட்டா வந்து தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் வந்து 3வது கணக்குடைய ஆன்சர். அடுத்த 4வது கணக்கு பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் செய்கிறார். பியும் சியும் சேர்ந்து அந்த வேலையை 3 மணி நேரத்தில் செய்கிறாங்க. ஏயும் சியும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 6 மணி நேரத்தில் செய்கிறாங்க. அதே வேலையை பி வந்து தனியாக வந்து எத்தனை மணி நேரத்தில் செய்வாருங்கிறதான் கேள்வி. இப்போ இங்கே பாருங்க, 12 3 6க்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 12 தான் வரும். 3 போடுங்க. 1 3 3 2 3 6 4 3 12. 2 போட்டிங்கன்னா 2 4 1 1 2 போட்டிங்கன்னா 1 1 1ன்னு ஆகிரும். 3 2 6 6 2 12. 12ங்கிறது டோட்டல் ஒர்க். 12 டோட்டல் ஒர்க் வந்துட்டுனா எப்பவும் போல செய்ய வேண்டியதான். 12 டோட்டல் ஒர்க்கை 12 நாட்கள் செய்கிறாரு. அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்குன்னு செஞ்சு 12 நாளில் 12 டோட்டல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாரு. பியும் சியும் சேர்ந்து 12 டோட்டல் ஒர்க்கை ஒரு நாளைக்கு
3 நாள்ல முடிக்கிறாருன்னா 4. அப்போ ஒரு நாளைக்கு 4 ஒர்க்குன்னு முடிச்சு 3 நாள்ல 12 ஒர்க்கை முடிக்கிறாரு. ஏயும் சியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 12/6. ஒரு நாளைக்கு 2 ஒர்க்குன்னு கம்ப்ளீட் பண்ணி 6 நாள்ல 12 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு. இப்போ இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சரை எடுக்க வேண்டியதுதான். நமக்கு பி மட்டும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இல்லை ஏ இருக்கா? இந்த இந்த ஏயை வந்து இல்லை ஏ இருக்கு. இது ஈஸி தான். இங்க பாருங்க, ஏ பிளஸ் சி. ஓகேவா? இதுல இருந்து இந்த ஏயை வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா சியோட வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ ஏ பிளஸ் சியோட வேல்யூ வந்து என்னது? இந்த இருக்கா? எத்தனை? 2. ஏயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. இப்போ இவங்க 2 பேரும் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கேன்சல் ஆகும். சி இஸ் ஈக்குவல் டு 2ல் 1 போச்சுன்னா 1. இப்போ சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு. நமக்கு தேவை பி தான். இப்போ பிக்கு வேணும்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்போ பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கு. சியோட வேல்யூ வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ பி பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4. பி இஸ் ஈக்குவல் டு இந்த 1 இங்கே வச்சுன்னா -1. 4 - 1 3. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஒரு நாளைக்கு 3 ஒர்க் வந்து முடிக்கிறாரு. ஓகேவா? பி வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் முடிக்கிறார். டோட்டல் ஒர்க்கு 12. அப்போ 3 ஒர்க் ஒரு நாளைக்கு முடிக்கிறாருன்னா 1 3 3 4 3 12. அப்போ பி வந்து அந்த இதை வந்து நாளுக்கு இது வந்து டேஸ் கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே மணி. நம்ம எப்பவும் டேஸ்ன்னு போட்டனால அப்படி போட்டோம். எல்லாமே மணி. ஓகே, அதனால 4 மணி நேரத்துல முடிக்கிறாரு. இது எல்லாமே மணி. நமக்கு டேயா செஞ்சனால டேன்னு போட்டுட்டேன். ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி வந்து 4 மணி நேரத்துல வந்து தனியே வந்து அந்த வேலையை வந்து முடிப்பார். இல்ல சில நேரத்துக்கு டே இருக்கலாம், நீங்க டே போட்டுறாதீங்க. கடைசியில் ஆன்சர் வந்து மணியில தான் கொடுத்துருக்கான், மணியில செய்யணும். 5வது கணக்கு. ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை 10 நாள்ல செய்யறாரு. பி வந்து பாத்தீங்கன்னா 15 நாட்கள்ல செய்யறாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 2 லட்சம் ரூபாய் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏ வந்து பெறக்கூடிய தொகையை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10 15க்கு வந்து எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 5 2 10 3 15 2 3 6 6 5 2 3 6 6 5 30. 30 டோட்டல் ஒர்க்கு. எப்பவும் போலதான் 30 டோட்டல் ஒர்க்கை 10 நாள்ல முடிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு முடிச்சுதான் 10 நாள்ல 30 ஒர்க்கு முடிக்கிறாரு. அடுத்த 30 ஒர்க்கு 15 நாட்கள்ல முடிக்கிறாருன்னா 2. இப்போ ஒரு நாளைக்கு 2 ஒர்க்குன்னு முடிச்சுதான் 15 நாள்ல 30 ஒர்க்கை வந்து முடிக்கிறாரு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க? 2 லட்சம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 ஒர்க்குன்னு பாக்குறாங்க. அப்ப நமக்கு ஒரு ஒர்க்குக்கான வேல்யூ வந்து தெரியணும். அப்ப 5ஆல டிவைட் பண்ணிடலாமா? 1 5 5 4 5 20. ஓகேவா? 40,000 ரூபாய் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஒரு ஒர்க்கு அப்படின்னு ஒரு ஒர்க்குன்னு கனெக்ட் பண்ணா 40,000 கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஏயோட பெருந்தொகை கேட்டிருக்காங்க. ஏ பாத்தீங்கன்னா 3 ஒர்க் வந்து முடிக்கிறாரு. இப்போ 3 ஒர்க்குனா வந்து என்ன வரும்? 3 × 40,000. அப்போ 40 80 1,20,000. 1 10 100 1000 10,000 லட்சம் 1,20,000 இவருடைய சேலரியே கிடைக்கும். ஏ. பி கேட்கல. இப்போ பி கேட்டிருந்தா எவ்வளவு வரும்? 2 லட்சத்துல 1 லட்சம் போச்சுன்னா 80,000. அல்லது இப்படியும் போடலாம். எப்படி? இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கா? 2 × 40,000 80,000. ஸோ இதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். ஏ கேட்டிருக்காங்க, இதான் ஆன்சர். பி வந்து கேட்டா 80,000ங்கிறது ஆன்சர். ஓகே, ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் 3 மடங்கு வேகமானவர். பி ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பர் எனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார் என காண்க. இப்போ ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை வந்து பி வந்து ஒரு 3 நாள் வந்து செய்யறாரு. ஆனா ஏ வந்து பாத்தீங்கன்னா ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்து 3 மடங்கு வேகமானவர். ரொம்ப ஸ்பீடா செய்வார். இவர் 3 நாள் செய்யற வேலையை இவர் ஒரு நாள்ல செஞ்சிருவார். இவர் ஒரு நாள் ஒரு வேலை இருக்குன்னா இந்த ஒரு வேலை, ஓகேவா? இது ஒண்ணுன்னு போடாம இப்படி எழுதுங்க. ஒரு வேலை, ஒரு வேலையை பி வந்து 3 நாள்ல செய்யறதுனால இவர் ரொம்ப வேகமானவர். இவரோட 3 மடங்கு வேகமானவர். இவர் ஒரு நாள்ல முடிச்சிருவார். இந்த இதை வச்சுதான் இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை 24 நாட்கள்ல செய்யறாரு. அப்ப ஏ வந்து எத்தனை நாட்கள்ல செய்வார்னு தெரிஞ்சாதான்
ரெண்டு பேரும் இணைந்து ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்ப பி வந்து 24 நாட்கள்ல செய்யறாருன்னா இவர் தான் 3 மடங்கு வேகமானவர்ல 3ஆல டிவைட் பண்ணிடணும். 1 3 3 8 3 24. அவ்வளவுதான், ஏயோட வேல்யூ 8. இப்ப ஏயும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். 8 × 24, ரெண்டையும் கூட்டிடணும். 8 24 கூட்டினா 32. 1 8 4 8 32, 1 4 4 6 4 24, 6 நாட்கள். ஓகே, இப்போ அடுத்த கணக்கு வந்து பாருங்க, மாடல் 7. இது நல்லா பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ஏ ஆனவர் ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னா 45 நாட்கள்ல முடிப்பார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார். அடுத்தது பி ஆனவர் வந்து 24 நாட்கள்ல வந்து இந்த ஏ வந்து விட்டுட்டு போன மீதி உள்ள வேலையை வந்து முடிக்கிறார். பி வந்து 24 வேலையை வந்து முடிக்கிறார். இவர் வந்து லெஃப்ட், ஏ வந்து பார்த்தீங்கன்னா 15 நாட்கள்ல வந்து ஒர்க்கை விட்டு லெஃப்ட் ஆகிட்டாரு. அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ரெண்டு பேரும் சேரணும்னு இருக்காங்க. அப்போ ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 80% எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாங்கிறதா கேள்வி. இப்ப நமக்கு எப்பவும் போல இந்த இது பாருங்க, 45க்கும் இந்த 24க்கும் எல்சிஎம் எடுங்க. இந்த 15க்கு எடுத்துடாதீங்க, ஓகேவா? ஏன்னா ஏக்கே 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஒரு டேட்டா எடுத்தா போதும், ஃபுல் டேட்டா 45 நாட்கள் எடுங்க, 15 எடுக்க வேண்டாம். அப்போ இதுக்கு போடுமா 3 போட்டீங்கன்னா 15, 8 3 24. இந்த ரெண்டுக்கு அடுத்து போட முடியாது. 15 8 8 80, 15 8 120, 120 × 3 360. 360ங்கிறது டோட்டல் ஒர்க். ஓகே, இப்ப 360 டோட்டல் ஒர்க்கை 45 நாட்கள்ல வந்து ஏ வந்து முடிக்கிறார். ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். ஓகேவா? அவ்வளவுதானே. அப்போ 365 டோட்டல் ஒர்க்கை ஏங்கிறவர் 45 நாட்கள்ல முடிக்கிறாரு. 59 1 9 9, 59 45, 4 9 36, 1 5 5, 8 5 40. அப்போ அவர் ஒரு நாளைக்கு 8 ஒர்க்கை செஞ்சு 45 நாட்கள்ல 360 டோட்டல் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் வந்து பண்றாரு. ஓகேவா? இப்ப ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இது அப்படியே போடக்கூடாது. 360 டிவைடட் பை 24 போடக்கூடாது. ஏன்னா இவர் வந்து ஃபுல் வேலையை பார்க்கல, ஒரு வேலையை பார்க்கல. இந்த பி வந்து விட்டுட்டு போன மீதி உள்ள வேலையை தான் இவர் 24 நாட்கள்ல முடிக்கிறாரு. அப்போ நம்ம திரும்பி இப்ப ஏக்கு தான் வரணும். ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 ஒர்க் வந்து பண்றாரு. ஒரு நாளைக்கு 8 ஒர்க் பண்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார். அப்போ 15 நாட்கள்ல எத்தனை ஒர்க் முடிப்பாரு? 15 × 8 5 8 80, 5 5 8 40, 120 ஒர்க் வந்து முடிப்பார். இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 320. இப்போ 320ல 120 ஒர்க்கு ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாருன்னா மீதி எவ்வளவு ஒர்க் இருக்கும்? 360ல 120 போச்சுன்னா 240, 0 6ல 2 போச்சுன்னா 4, 240, 3ல 2 1 போச்சுன்னா 1. இந்த 240 ஒர்க்கை வந்து யாரு? பி வந்து 24 நாட்கள்ல முடிக்கிறாரு. ஓகேவா? அப்போ இங்க வாங்க பாயிண்ட்டுக்கு. 240 இருக்கா, பிங்கிறவர் வந்து 240 ஒர்க்க இந்த பாயிண்ட் இருக்கா, இங்க 360ன்னு போட்டு 45 நாட்கள்ல முடிக்காருனாங்க. இங்க வந்து மீதி உள்ள 240 ஒர்க்க 24 நாட்கள்ல முடிக்கிறார். அப்போ ஒரு 24 நாள் 24 நாள் 0 10 நாட்கள். ஓகேவா? அப்போ இவர் ஒரு நாளைக்கு 10 ஒர்க்குன்னு செஞ்சு 24 நாட்கள்ல 240 ஒர்க் வந்து முடிக்கிறார். ஆனா நமக்கு தேவை வந்து இது கிடையாது. நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 360 இருக்கா. இப்போ 360 ஒர்க்க இவர் ஒரு நாளைக்கு 10 ஒர்க்குன்னு செஞ்சாருன்னா எத்தனை நாட்கள்ல செய்வாருன்னு நம்மளுக்கு தெரியணும். 360 ஒர்க்கு டோட்டல் ஒர்க். இந்த டோட்டல் ஒர்க் 360 ஒர்க்கு ஒரு நாளைக்கு 10 ஒர்க்குன்னு செஞ்சாருன்னா இவர் 36 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 360 ஒர்க்கை வந்து முடிப்பாரு. அப்ப நமக்கு இங்க இருந்து 2 வேல்யூஸ் வந்து கிடைச்சிட்டா என்ன கிடைக்குது? ஏங்கிறவரு ஒரு வேலையை 45 நாட்கள்ல முடிக்கிறாரு. பிங்கிறவரும் பாத்தீங்கன்னா ஒரு வேலையை 36 நாட்கள்ல முடிக்கிறாரு. அந்த ஒரு வேலை தான் என்னது? 360 ஒர்க்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேவா? ஒரு வேலைங்கிறது 360 ஒர்க்குன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை வந்து ஏங்கிறவர் 45 நாட்கள்ல முடிக்கிறாரு, பிங்கிறவர் 36 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சா? ஓகே. இப்ப அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, இவர்கள் இருவரும் இணைந்து முடிக்கும் நேரத்தை காண்க அந்த வேலையின். ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த இருவரும் முனைந்து எந்த வேலை முடிக்கிறாங்கன்னு பார்த்துக்கணும். அடுத்தது 80% பார்ப்போம். இப்ப இருவரும் இணைந்து ஏ பிளஸ் பின்னு போட்டாலே என்ன வரும்?
ஏ இன்ட்டு பி, அதானே ஏ இன்ட்டு பின்னா 45 இன்ட்டு 36 டிவைடட் பை ஏயும் பியும் கூட்டுங்க. 45 36 51 61 71 81 ஓரொம்பது 9 99 81 ஐம்பது 45 ஓரொம்பது 9 49 36 ஐநாளா 20. அந்த வேலைன்ட்டு இருக்கா, அந்த வேலைங்கிறது 20. இந்த 20 வேலையில 80% இருவரும் இணைந்து கண்டுபிடிச்சாச்சு. 80%ங்கிறது என்னது? 0 0 கேன்சல் 0 0 கேன்சல் 4 8 8 2 8 16. ஸோ இந்த கணக்கோட ஆன்சர் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 16 நாட்கள், 16 டேஸ். ஓகே, இந்த கணக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டம். இந்த கணக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமா செய்யுங்க. இதோட பார்த்தீங்கன்னா 7 மாடல் வந்து பார்த்தாச்சு. அடுத்து 8வது மாடல். ஏ என்பவர் ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். ஓகேவா? ஏ என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 35 நாட்கள்ல முடிப்பார். பிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். இப்ப எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா திறனுங்கிறது மேக்சிமம் இருக்கும், 100 இருக்கும். ஓகே, 100ன்னு வச்சுக்கலாமா? அப்ப ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்கள்ல முடிக்கிறாரு. ஓகேவா? அப்போ அவர் 100% திறமையை வச்சு 35 நாட்கள்ல முடிக்கிறாரு. பிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஏயை விட 40% திறன் கூடையும். ஓகேவா? அப்ப 40% திறன் கூட. அப்போ அவர் வந்து எத்தனை நாட்கள்ல முடிப்பார்? ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இவருக்கு திறன் கூட தானே. இப்போ 140 திறன் வச்சுக்கிட்டு இவர் சீக்கிரம் முடிச்சிருவார்ல, லேட்டாகவும் முடிப்பாரு. ஏங்கிறவர் ஒரு வேலையை 35 நாட்கள்ல முடிக்கிறாருன்னா இவருக்கு 100% திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு அவரோட 40% திறமை கூட. அப்போ 140%னா இவரோட வேகமும் முடிச்சிருவாரு. அப்போ 140% கூடுது, இங்க நாட்கள் குறைகிறது. ஒரு வேல்யூ கூடி ஒரு வேல்யூ குறைஞ்சுன்னா இது பேர் என்னது? எதிர்மாறல். எதிர்மாறல்னா எப்படி கணக்கு செய்யணும்னா இந்த ரெண்டையும் அப்படியே பிரிக்கணும், கீழே உள்ளதை டிவிஷன் பண்ணிக்கணும். 35 இன்ட்டு 100 டிவைடட் பை 140. 0 0 கேன்சல். 5 35 1 7 7 14 1 2 5 20 5 10 5 25. ஓகேவா? இந்த கணக்கோடைய ஆன்சர் என்ன? இது வந்து பியோட வேல்யூ. பி ஆனவர் அந்த வேலையை 25 நாட்களில் முடிப்பார். இவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க இந்த திறனை வச்சு. இவரை விட இவர் 40% கூட, 60% கூட, 80% கூட. அப்ப இவருக்கு 100% திறமை. இவரை விட இவர் எத்தனை பர்சன்டேஜ் கூட கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு கண்டிப்பா நாட்கள் வந்து குறையும். திறமை கொடும்போது நாட்கள் குறையும்னு போட்டுட்டு எதிர்மாறல் கான்செப்ட்ல வரும். அப்ப மேல உள்ள ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, கீழே உள்ளதை வச்சு டிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து ஆன்சர் 25ங்கிறது இந்த கணக்குடைய ஆன்சர். அடுத்தது இது வந்து இதற்கு முன்னாடி பார்த்த மாடல் ஒரு கணக்கு தான். ஓகே, பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 20 நாட்கள்ல முடிப்பாரு. கியூங்கிறவர் ஒரு வேலையை 30 நாட்கள்ல முடிப்பாரு. இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை வந்து தொடங்குறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட். கியூ ஆனவர் சென்று விடுகிறார் சில நாட்கள் வேலை செய்த பிறகு. ஆனா எத்தனை நாட்கள் கழிச்சு போறான்னு தெரியல. பி ஆனவர் 5 நாட்களில் வந்து அவர் போன வேலையை மீதி உள்ள அவரு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை இவர் பிங்கிறவர் 5 நாட்கள்ல முடிக்கிறார். ஏனில் தொடக்கத்திலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வந்து விட்டுட்டு செல்கிறார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கணக்கு பார்த்தா கண்ணுக்கு கட்டி காட்டுல ஓட்ட மாதிரி தான் இருக்கும். அதனால ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம எப்பவும் போல செய்வோம். இப்ப 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுப்போமா? 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 60 வரும். ஏன்னா 2 3 6 60 தான். ஓகேவா? அப்போ டோட்டல் ஒர்க் வந்து என்னது? 60. இப்போ டோட்டல் ஒர்க் 60 வச்சு இங்கே கண்டுபிடிப்போம். 60னா 20 3. அப்போ ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு செஞ்சு 20 நாட்கள் 60 ஒர்க்கு முடிக்கிறாரு பி. கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 2. ஓகேவா? ஒரு நாளைக்கு 2 ஒர்க்குன்னு செஞ்சு 30 நாட்கள்ல 60 ஒர்க் வந்து முடிக்கிறாரு. ஓகேவா? அடுத்தது பி பிளஸ் கியூ வந்து 5 நாட்கள்னு கொடுத்துருக்காங்களா? இல்ல, இது ஸ்டார்ட் பண்றது. ஓகே, இவ்வளவு டேட்டா, இந்த 2 டேட்டா தான் நம்ம கையில இருக்கு. ஓகே, இப்போ அடுத்து இங்க வாங்க லைனுக்கு ஸ்ட்ரைட்டா. மீதமுள்ள வேலையை பி ஆனவர் வந்து பாத்தீங்கன்னா 5 நாட்கள்ல முடிக்கிறாரு. இப்போ பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க் வந்து பண்ணுவார். பிங்கிறவரு ஒரு நாளைக்கு 3 ஒர்க் வந்து பண்றாரு. அது பி வந்து பாத்தீங்கன்னா கியூ வந்து சென்ற பிறகு மீதமுள்ள வேலையை 5 நாட்கள் வந்து
செஞ்சு முடிக்கிறார். ஓகேவா? 5 நாட்கள்னா 5 15 15 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறார். இப்போ டோட்டல் ஒர்க் வந்து எவ்வளவு? டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 60. ஓகேவா? 60ல் வந்து இவர் பி வந்து 15 ஒர்க்கை முடிக்கிறாருன்னா 45 ஒர்க்கு. இந்த 45 ஒர்க்கை தானே இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா? பியும் கியூவும் சேர்ந்து ஒரு வேலையை 20-30 நாட்களில் முடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம எழுதிட்டோம். அப்போ இவர் 3 நாளில் பி வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் செய்கிறாரு, கியூங்கிறவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்கிறாரு எழுதிட்டோம். அவங்க வந்து எத்தனை நாட்கள் ஒன்றா வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரில. சில நாட்களுக்கு பிறகு கியூ வந்து போயிட்டார். கியூ போன பிறகு தான் உள்ள மீதி வேலையை இவர் பி வந்து 5 நாட்களில் முடிக்கிறார். அப்போ 5 நாட்கள்னா 15 நாட்களில் வந்து ஒர்க்கை வந்து முடிச்சிட்டாரு. சரி, 5 நாட்கள்னா 15 ஒர்க்கை வந்து முடிக்கிறாரு. அப்போ 60ல் 15 ஒர்க் போச்சுன்னா 40 ஒர்க் வந்து ரிமைனிங் இருக்கு. இந்த 40 ஒர்க்கை தான் வந்து என்னது இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்துன்னா என்னது? பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு. இப்போ பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 5 ஒர்க்குனா இப்போ 45 ஒர்க்குக்கு எத்தனை நாள் ஆகும்? 1 5 5 95 45. அப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் வந்து ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 5 ஒர்க்குன்னு பார்த்துட்டு 9 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 ஒர்க்கு. ஓகேவா? 9 நாளைக்கு 45 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் கியூ ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆகிட்டாரு. கியூ ஆனவர் லெஃப்ட் ஆன போது மீதி உள்ள இருந்த 15 ஒர்க்கை என்ன பண்ணுறாரு? பி வந்து 5 நாட்கள்ல வந்து முடிக்கிறாரு. இவர் வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு செய்வார், 5 நாட்கள்ல முடிப்பார். ஸோ இந்த கணக்கு வந்து ரிவர்ஸ்ல பண்ணும். ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9 நாட்கள். கியூவும் எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வந்து வேலையை விட்டு செல்கிறார்னு பார்த்தீங்கன்னா 9 நாட்கள். ஓகேவா? கொஞ்சம் இந்த கணக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். பி கியூவை கண்டுபிடிக்கணும். பி கியூவும் சேர்ந்து 5 ஒர்க்கை படிக்கிறாங்க. இவர் பி வந்து 15 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ மீதி வந்து 45 ஒர்க் இருக்கு. இந்த 45 ஒர்க்கை இவங்க 2 பேரும் சேர்ந்து 5 ஒர்க்குன்னு செஞ்சாங்கன்னா 9 நாட்களில் முடிச்சிருவாங்க. அதை தான் கேட்குறாங்க. எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வந்து போறாரு? ஏன்னா 2 பேரும் ஒன்றா தான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கியூ வந்து ஒரு 9 நாள் கழிச்சு போயிட்டாரு. அந்த மீதி உள்ள வேலையும் சேர்த்து பி வந்து முடிக்கிறாரு. ஓகேவா? அடுத்த கணக்கு 10வது கணக்கு. ஏ ஆனவர் பி என்பவர் காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நாட்களை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இந்த ஒரு கணக்குக்கு மட்டும் இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. மடங்கு -1 டிவைடட் பை நாட்கள். இப்போ 3 மடங்கு -1 டிவைடட் பை 24 நாட்கள். அப்போ 2/24னா 1/12. ஸோ 12 நாள்னு வருது. இப்போ ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஓகேவா? அப்போ இப்போ ஏ வந்து ஒரு வேலையை இப்போ பி வந்து 3 மடங்கு வேகமானவர் தாங்கல்ல. அப்போ ஏக்கு 12 போட்டீங்கன்னா இன்ட்டு 3. ஏன்னா இவர் 3 மடங்கு வேகமானவர்ல. அப்ப இவர் 36 நாட்கள்ல செய்யக்கூடிய வேலையை ஏங்கிறவர் 12 நாட்கள்ல செஞ்சிருவார். இதற்கு முன்னாடி ஒரு கணக்கு பார்த்தோமா? இந்த இந்த 24 நாட்கள்னு ஒரு கணக்கு. அது இங்க 6வது கணக்கா இந்த பார்த்தோமா? இதே இதுதான். இங்க 3 மடங்குன்னு கொடுத்துட்டாங்களா? அப்ப இங்க 3 மடங்கு. ஓகே, இவர் 12 நாட்கள், இந்த 12 கிடைச்சிருக்கா? அப்ப ஏக்கு 12. ஏ 12 நாட்கள்ல செய்யற வேலையை பி வந்து எத்தனை நாட்கள்ல செய்வார்? 36 நாட்கள்ல செய்வார். ஏன்னா ஏ ஆனவர் பி ஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமானவர். இப்ப இவர் 3 மடங்கு வேகமா 12 நாட்கள்ல முடிச்சிருவாரு. இவர் ஸ்லோவா செய்யறதுனால 36. இப்ப இவங்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஏ பிளஸ் பி. இப்ப ஏ பி தெரிஞ்சுட்டு ஏ பிளஸ் பின்னா என்ன வரும்? 12 × 36 டிவைடட் பை 12 × 36 கூட்டினா 48. 1 12 12 4 12 48 96 34. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து 12 நாட்கள்ல அந்த வேலையை முடிப்பாங்க. அடுத்தது இந்த கணக்கும் கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு தான். பி என்பவர் தனியே 1/2 பகுதியை 6 நாட்களிலும், கியூ என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும், இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்? பி ஆனவர் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு வேலையிலோடைய 1/2 பகுதியை 6 நாட்கள்ல முடிக்கிறார். ஓகேவா? அப்போ பி மட்டும் இங்க வச்சுக்கிட்டா என்ன வரும்? பி இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இங்க போச்சுன்னா 6 2 12. கியூ ஆனவர் பார்த்தீங்கன்னா 2/3 வேலையை 4 நாட்கள்ல முடிக்கிறார். அப்போ இது இங்க போச்சுன்னா எத்தனை? 4 12. இப்போ இந்த 2 வந்து இங்க வருமா? கீழே டிவிஷன்ல வரும். 2 கீழே வந்துச்சுன்னா 6. கியூ ஆனவர் வந்து 6. கியூ இஸ் ஈக்குவல் டு 6ன்னு போட்டுக்கணுமா? கியூ இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ 2 பேரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதி. இப்போ 2 பேரும் இணைந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கணும். இப்போ பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 12 × 6 டிவைடட் பை 12 + 6னா எவ்வளவு? 18. 1 6 6, 3 6 18, 1 3 3, 4 3 12. அப்போ பி பிளஸ் கியூ வந்து எவ்வளவு? 4. ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? அந்த வேலை வந்து எவ்வளவுன்னா 4. அந்த வேலை வந்து 4. 4ல் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இந்த நாட்கள் இங்கு கொடுத்துருக்கானுங்களா? நாட்கள் 6 4 4 4 ஈக்குவல் அடுத்தது அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். நமக்கு இங்க வேலை வந்து பாத்தீங்கன்னா 4 வேலைன்ட்டு இருக்கு. இப்ப 4 வேலையில 3/4 பகுதியை எத்தனை நாட்கள்ல முடிப்பார்? 4 4 கேன்சல். ஓகேவா? அப்ப 3 நாட்கள். இப்போ பியும் கியூவும் இணைந்து 3/4 பகுதியை வந்து 3 நாட்கள்ல வந்து முடிப்பார். இது அந்த கணக்குடைய ஆன்சர். இதை மட்டும் எழுத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை எழுத தெரிஞ்சுட்டுனா இந்த கணக்கு முடிச்சு. பி வந்து பி என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்கள்ல முடிக்கிறார். அப்போ இந்த 2 இங்க போச்சுன்னா 12. கியூங்கிறவர் 2/3 பகுதியை 4 நாட்கள்ல முடிக்கிறார். அப்போ அவர் 6. இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 நாட்கள்ல ஒர்க்க முடிக்கிறாங்க. அப்போ 4 நாட்கள்ல 3/4 வந்து பாத்தீங்கன்னா 3 நாட்கள்ல முடிக்கிறது. இது மட்டும் எழுத தெரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் முடிஞ்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கணக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நேர்மாறல் டைப்ல கொடுத்துருக்காங்க. என்னன்னா 20 நாட்களுக்கு 15 வேலையாட்களுக்கு 6 லட்சம் தொகையை ஊதியமாக கொடுக்கிறார். அந்த நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு 12 நாட்கள் ஊதியம் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு ஃபார்முலா உண்டு. P1 D1 divided by W1 is equal to P2 D2 divided by W2. அதாவது தமிழ்ல வந்து எப்படி வரும்னா ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு, ஓகேவா, வேற நேரம் கொடுத்தாலும் நேரம், இந்த மாதிரி வரும். கீழே வந்து பாத்தீங்கன்னா வேலை. இது வந்து குரூப் 1. இது பாத்தீங்கன்னா ஆட்கள் 2, குரூப் 2 ஆட்கள் 2, நாட்கள் 2, நேரம் 2 டிவைடட் பை வேலை 2. இது வேலை 1, இது வேலை 2. இந்த இதுதான். ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான். இது தமிழ், இது இங்கிலீஷ். இதுல என்னடா நேரம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. நேரம் கொடுத்தாலும் ஒன்று தான், இப்போ கொடுக்கலனாலும் ஒன்று தான். இது போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அது ஃபார்முலாவில் வரும். அதுக்காண்டி போட்டுட்டேன். இப்போ 20-15 வேலையாட்கள் இருக்கா. ஒரு நிறுவனமானது 15 வேலையாட்களுக்கு, இது பீனா பெர்சன்ஸ். அப்போ 15 வேலையாட்களுக்கு, நம்ம தமிழ்ல பார்க்கணும்னா 15 ஆட்களுக்கு 20 நாட்களுக்கு 6 லட்சம். இப்போ ஆட்கள் நாட்கள் நேரத்தை தவிர என்ன கொடுத்தாலும் கீழே தான் போடணும். 6 லட்சம் கீழே போட்டுக்கோங்க. 6 லட்சத்தை மதிப்பு போடாம 6ன்னு போட்டுக்கோங்க. இது குரூப் 1. இப்போ குரூப் 2 வந்து என்ன பண்றானுங்க, இன்னொரு டீம் அந்த நிறுவனத்திற்கு 5 வேலையாட்களுக்கு, அது P2 5 வேலையாட்களுக்கு ஆட்கள் இங்க தமிழ்ல பார்க்கும்போது 12 நாட்களுக்கு, ஓகேவா, 12 நாட்களுக்கு ஊதியமாக வழங்க எவ்வளவு தொகை தேவை? இவ்வளவுதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. ஓகே, இப்போ இதை எடுத்து அடி கொடுத்து பார்ப்போமா? இப்போ இந்த ஓகே, இப்போ இந்த எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்க கொண்டு போகணும். ஓகே, எக்ஸ் மட்டும் இங்க இருக்கணும், மீதி வேலையெல்லாம் இங்கிட்டு வந்துடணும். அப்போ இது இங்க போகும், இது இங்க வருமா? இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 12, இந்த 6 இங்க போகுது, 6 டிவைடட் பை 15 × 20. 4 5 5, 3 5 15, 1 3 3, 2 3 6, 1 2 5 2 20. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 12 டிவைடட் பை 10 இருக்கா. இப்போ இதை வச்சா என்ன வரும்? 1.2. ஸோ இது லட்சத்தில் தானே கொடுத்துருக்காங்க, 6 லட்சம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லட்சம் ரூபாய் வந்து ஊதியமாக
கிடைக்கும். இதான் வந்து இந்த கணக்குடைய ஆன்சர். P1 D1 டிவைடட் பை W1 இந்த ஃபார்மெட்டில் போட்டாலும் ஆன்சர் வரும். தமிழில் எழுதி இந்த ஆட்கள் நாட்கள் டிவைடட் பை வேலைன்னு போட்டாலும் ஆன்சர் வரும். அடுத்தது 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். இப்போ நம்ம ஆட்கள் இருக்க, ஆட்கள் 15 ஆட்கள், நாட்கள் 12 நாட்கள். இப்போ இந்த 180 மீட்டர் நீளம்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரியல. என்னன்னு தெரியலன்னா கீழே வேலையில போட்டுடணும், அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, 32 பெண்கள் 32 ஆட்கள் எத்தனை நாட்கள்ங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் 512 மீட்டர்ல அதே மாதிரி ஒரு ரூபாய். அப்போ 180 512 கீழே போட்டுறணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லா வேலையும் இங்கே கொண்டு வந்து அடி கொடுத்தீங்க, ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் அடி கொடுத்து பாருங்க தனியாவே. 1 3 3 I 3 15 6 3 18 1 12 12 I 12 60 5 5 கேன்சல். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு இப்போ இங்கே அடி கொடுங்க. 12 அடி கொடுத்தா 16 1 2 2 4 மிச்சம் 1 I 2 10 மிச்சம் 1 6 2 12 8 1 2 2 4 2 4 ஓகே மிச்சம் 1 8 2 16 1 8 1 8 மிச்சம் 4 I 8 40 6 8 48. அப்போ எத்தனை இந்த எக்ஸ் இருக்குல்ல 16 நாட்கள்ல வந்து முடிப்பாங்க. ஓகேவா, 13வது கணக்குக்கு 16 நாள், அவ்வளவுதான். அடுத்த கணக்கு 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள சுவர், இந்த சுவருங்கிறத என்னது வேலை, 56 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அடுத்த 160 மீட்டர் நீளமுள்ள சுவர்ல அதே போன்ற ஒரு சுவரில் 27 நாட்கள்ல எத்தனை மாணவர்கள் முடிப்பார்கள், இதுதான் கேள்வி. இப்ப இந்த எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. இந்த 27 கீழே கொண்டு வந்துருங்க. 448 இன்ட்டு 27 160 மேலே கொண்டு போங்க. 56 இன்ட்டு 160 இப்போ அடி கொடுக்குமா? 9 9 81 9 27 1 3 3 3 9. ஓகே, அடுத்தது 2 அடி கொடுத்தா 28 2 2 4. அடுத்தது இது 4 28 3 21 மிச்சம் 1 7 14 1 16 16 2 16 32 1 2 I 2 10 I 4 20. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, இருங்க இங்க ஒரு 3 இருக்குல்ல 3. ஓகேவா, I 4 20 20 இன்ட்டு 3 60. ஓகேவா, இங்க 56 சரி 81. ஓகே, இதுக்கு வந்து 60 மாணவர்கள், எத்தனை மாணவர்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 60 மாணவர்கள். 14வது கணக்குக்கு 60 மாணவர்கள் வந்து தேவை. அடுத்த 15 பார்த்தீங்கன்னா 48 ஆண்கள் ஒரு வேலைங்கிறது போட்டதான கீழே வரும் 1. 7 மணி நேரம் வந்து செய்யறாங்க. 7 மணி நேரம் செஞ்சு 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க. நேரம் நாட்கள்லாம் வந்துட்டா உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் போட்டோம்ல ஆட்கள் இன்ட்டு நாட்கள் இன்ட்டு நேரம் டிவைடட் பை வேலை. இது குரூப் 1, இது குரூப் 2க்கு இப்படியே வரும். அடுத்து பாருங்க, 28 ஆண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் செய்து எத்தனை நாட்களில் முடிப்பார். ஓகே, எக்ஸை மட்டும் இங்க வச்சுட்டு இந்த வேலையை வந்து இங்க கொண்டு வந்துருங்க. இங்க கொண்டு வந்தீங்கன்னா 28 இன்ட்டு 8 1 7 7 4 7 28 1 8 I 8 40 6 8 48 1 4 4 6 4 24 6 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 36. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து 15க்கு வந்து 36 நாட்கள்ல வந்து முடிப்பாங்க. அடுத்த மாடல் 16 எல்லாமே ஒவ்வொரு கணக்கு. இந்த கணக்குலாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச போதுமானது. இப்போ 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிப்பதற்கு 40 நாட்கள் ஆகுமா? ஓகே, அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேராங்க. அப்போ 15 இன்னொரு 15 ஆண்கள் சேரும்போது 30 நாட்கள் ஆகும்போது அந்த வேலையானது எத்தனை நாட்கள்ல முடியும்? இப்போ ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது, அப்போ வேலை செய்யக்கூடிய நாட்கள் வந்து கண்டிப்பாக குறையும்.
ஒரு வேலையை கூடி ஒரு வேலை குறைஞ்சு அது பேர் என்னது எதிர்மாறல். எதிர்மாறல்னா மேலே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே உள்ளதால அடி கொடுத்துடணும். இப்போ 15 × 40 டிவைடட் பை 30. ஒரு 15 15, 2 15 30, ஒரு 2 2 4. அப்போ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது 20 நாட்கள். அடுத்தது 17வது கணக்கு. இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு, நல்லா கவனிக்கணும். இப்போ 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்களில் கட்டி முடிப்பார். அது போன்று 7 பெண்கள் 5 ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 6 ஆண்கள் 8 பெண்கள் 86 நாட்கள் இருக்கா, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணும். 6 ஆண்கள் 8 பெண்கள் 86 நாட்கள் டிவைடட் பை, இப்போ இங்க பெண்கள் இருக்கா, இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ஒரு குரூப். அது போன்ற 7 பெண்கள் 5 ஆண்கள்ங்கிறது இன்னொரு குரூப். இது குரூப் 1, இது குரூப் 2. அதில் குரூப் 1 பார்த்தீங்கன்னா மேலே போட்டணும் 6 பெண்கள் 8 ஆண்கள் ஒரு அறையை 86 நாட்கள் மேலே போட்டாச்சு. இப்போ ரெண்டாவது கீழே என்ன போடணும்னா 6 பெண்கள் 5 ஆண்கள், இவங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 6 பெண்கள் 5 ஆண்கள் பிளஸ் 8 ஆண்கள் 7 பெண்கள், இவங்க ரெண்டு வரும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பெண்களையும் ஆண்களையும் பெண்களையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 8 இப்போ இந்த இதை பாருங்க, 6 × 8 × 86 டிவைடட் பை 30, 8 7 56. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 86. 86 ஆன்சரு. 8 40, 6 48. அறையை கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் ஆகும். அவ்வளவுதான். அடுத்து 18. ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆண் வந்து 10 நாட்களும் பெண் 6 நாட்களும் எடுத்துக்கொள்கிறார். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு அந்த பெண் வேலையை விட்டு சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை அந்த ஆண் எத்தனை நாட்கள் முடிப்பார்? இது எப்பவும் போலதான், யூஸ்வலான கணக்கு தான். ஒரு மென் வந்து பாத்தீங்கன்னா 10 நாட்கள் வந்து ஒர்க் பண்றாரு. ஒரு வேலையை முடிக்க 10 நாட்கள் ஆகும். ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமன் வந்து 6 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து, மென்னும் உமனும் சேர்ந்து 3 நாட்கள் வந்து ஒர்க் பண்றாங்க. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து பெயர்தாங்க, அந்த ஆண் வந்து எத்தனை நாட்கள் முடிப்பாருங்க இருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாமா? 10க்கும் 6க்கும் 10க்கும் 6க்கு எல்சிஎம் எடுத்து எத்தனை வரும்? 30 வருமா? 1 2 3 2 6 I 2 10 I 3 15 15 2 30. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து 30. இப்போ டோட்டல் ஒர்க் 30னா 10 நாட்கள்ல முடிக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு செஞ்சு 10 நாள்ல 30 ஒர்க்கு முடிக்கிறாரு. உமன் வந்து பாத்தீங்கன்னா பெண் வந்து ஒரு நாளைக்கு 6 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ 5. அப்போ ஒரு நாளைக்கு 5 ஒர்க்குன்னு பண்ணி 6 நாள்ல 30 ஒர்க்கு வந்து முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கும் வந்து அதையும் பார்த்துருங்க. 30 3 நாட்கள். ஓகே இது இப்படி பண்ணக்கூடாது. இப்போ இந்த 2 டேட்டா கிடைச்சிட்டா அடுத்து பாருங்க, அந்த வேலையை 3 நாட்கள் செய்த பிறகு இருவரும் சேர்ந்து செய்யறாங்க. இருவரும் சேர்ந்துன்னா உமன் பிளஸ் மென் வந்து எத்தனை வருதுங்க? 5 3 8. ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு 8 ஒர்க் வந்து பண்றாங்க. ஒரு நாளைக்கு உமனும் மென்னும் வந்து 8 ஒர்க் பண்றாங்க. எத்தனை நாள் செய்யறாங்க? இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்யறாங்க. 3 நாட்கள்னா 3 24. 24 ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. மொத்தம் எத்தனை ஒர்க்கு? 30 ஒர்க்கு. 30 ஒர்க்கில் 24 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண பிறகு மென் வந்து அந்த பெண் வந்து பேருதாங்க. பெண் போறாங்கன்னா 30ல் 24 ஒர்க் போச்சுன்னா 6 ஒர்க் வந்து இப்போ ரிமைனிங் வந்து இருக்கிறது. இந்த 6 ஒர்க் ஆண் வந்து முடிக்கிறார். ஆண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கு முடிப்பாரு. அப்போ 1 3 3 2 3 6. அப்போ 2 நாட்கள்ல வந்து அவர் முடிச்சிருவாரு. பேலன்ஸ் 6 ஒர்க் இருக்கு, அவர் ஒரு நாளைக்கு 3 ஒர்க் முடிப்பாரு. அப்போ 6 ஒர்க்கு 2 நாள்ல முடிச்சிருவாரு. இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாட்கள்ல முடிப்பாருன்னு பாத்தீங்கன்னா 2 நாட்கள். அடுத்த கணக்கு பார்க்க கொஞ்சம் குழப்பமா இருக்கும், ஆனா கொஞ்சம் ஈஸியான கணக்கு தான். ஓகே, இங்கே செய்யற பாருங்க. ஏபிசி ஆகிய மூவரும் ஒரு வேலையை 5 நாட்கள்ல செய்யறாங்க. ஏசி 7/1/2 நாட்கள்ல செய்யறாரு. ஏ ஆனவர் தனியே அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா 15 நாட்கள்ல வந்து செய்யறாரு. பி மற்றும் சி அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் வந்து ஆகும்? இந்த கணக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்போ நமக்கு பிசி தேவை. அப்போ என்ன பண்ணலாம்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி மைனஸ் ஆஃப் ஏ போட்டுடலாமா? இதுல இருந்து இதை கழிச்சா பி பிளஸ் சிக்கு வந்துருமா? ஏ. ஓகேவா? இதையும் மைனஸ் பண்ணா நமக்கு பி பிளஸ் சி வந்து கிடைச்சிரும். அவ்வளவுதான். இப்போ ஏ பிளஸ்
ஓகேவா? இது எப்பவும் போல எல்சிஎம் எடுத்து தான் செய்யணும். இங்க டிவிஷன் இருக்குனால நமக்கு எல்சிஎம் எடுக்க கொஞ்சம் குழப்பமாக இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் வேற மெத்தட்ல இதை பண்றோம். ஓகேவா? இப்போ பி பிளஸ் சி வந்து என்ன கொடுத்துருக்கானுங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி 5 கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இந்த 5 வந்து இப்படி போடாம 1/5ன்னு போட்டுக்கோங்க, எல்சிஎம் எடுக்காத காரணத்திற்காண்டி. ஏ வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க. அப்போ 1/15ன்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணும். ஓகேவா? இவங்க ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு பி பிளஸ் சி எடுக்கும். இப்போ 1/5 மைனஸ் 1/15. இப்போ 15 கீழே வந்தால் தானே பண்ண முடியும். இப்போ கீழே 3ஆலையும் மேலே 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் 15 வந்துடும். அப்போ கீழே 15 காமனாக வந்துட்டு மேலே வந்து 3 மைனஸ் 1, 3 மைனஸ் 1னா 2, 2/15. அதை அடி கொடுத்தீங்கன்னா 1 2 7 2 14, மிச்சம் 1 1 2 வரும். ஓகேவா? 7.5 வரும். ஓகேவா? ஓகேவா? இது இந்த நாட்கள் வந்து வரும். ஓகே, இப்போ இதுதான் வந்து இதோடைய ஆன்சரு. அவ்வளோதான். புரிஞ்சா? இதை நீங்க வந்து டைரக்டா இப்போ 5 15 இந்த ரெண்டையும் கழிச்சிங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், 10 வரும். ஆனா பி பிளஸ் சி வந்து 10 கிடையாது. ஏன்னா நம்ம இங்க எல்சிஎம் எடுக்கல. இங்க வந்து இப்போ எல்சிஎம் எடுக்கணும்னா அது கொஞ்சம் கணக்கு வந்து பெருசா வரும். உங்களுக்கு புரியுதா? அது நம்ம இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சி கொஞ்சம் கணக்கு பெருசா வரும். அதனால நம்ம இந்த மெத்தட்ல செஞ்சுட்டோம். இந்த ஒரு கணக்கு இந்த ஒரு மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கணக்கு ஏதாட்டும் ஒன்று தான் வரும். இந்த மாதிரி கட்ட இப்படி இது வந்து எல்சிஎம் எடுத்து வருதுன்னா எப்படி வரும், 5க்கு 15/2க்கு அது இது எடுப்பது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா இது ஒரு டேம் வந்து கொஞ்சம் கரெக்டா இல்லைல்ல, அதனால வராது. இந்த மெத்தட்லேயே செஞ்சுக்கோங்க. ஸோ பி பிளஸ் சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோமா, ஸோ 7 1/2 அல்லது பார்த்தீங்கன்னா என்ன வரும், 15/2ன்னு வரும். ஓகேவா? 2/15 வராது, இதோட தலைகீழி தான் வரும், 15/2ன்னு வரும். அல்லது 7.5 நாட்கள் 7.5ன்னு வரலாம். எதுனாலும் இதில் ஆன்சராக வரலாம். ஓகே, அடுத்து லாஸ்ட் இன்னும் 2 கணக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாடலாக சொல்லித்தரேன். இதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஹோம்ஒர்க் வச்சிருக்கேன். அந்த ஹோம்ஒர்க்லாம் செய்யும் போது உங்களுக்கு தெரியும். ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருக்குது. 15 நாட்களுக்கு பிறகு, 15 நாட்களுக்கு பிறகுன்னா எத்தனை, ஒரு 15 நாட்களுக்கு பிறகுனா 65லேருந்து 50 நாட்களுக்கு பிறகு, 50 நாட்களுக்கு பிறகும் இனிஷியல்ல 490 பேருக்கு 490 வீரர்களுக்கு உணவு இருக்கும். ஆனா அப்பதான் என்ன நடக்குன்னா ஒரு ட்விஸ்ட் நடக்கு. பல வீரர்கள் முகாமுக்கு வராங்க, எவ்வளவுன்னு தெரியல, பல வீரர்கள் முகாமுக்கு வந்தோன்னா இது 35 நாட்களா மாறிடுது. ஓகேவா? இந்த 65 நாட்கள் இருக்கா 490, இது வந்து 15 நாட்களுக்கு பிறகு 50 நாட்களுக்கு 490 வீரர்கள் இருக்கு. அன்னைக்கு நைட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்த உடனே 35 நாட்களுக்கு தான் போதுமான இருக்கு. அப்ப எத்தனை வீரர்கள் வந்தார்கள்? இப்போ உணவு வந்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. அப்போ கண்டிப்பா வந்து என்னது, ஆட்கள் அதிகமாக இருந்திருந்தாலும் உணவுகள் பற்றாக்குறை ஏற்படும். அப்போ இது வந்து என்னது, எதிர்மாறல். எதிர்மாறல்னா மேல உள்ளதை மல்டிப்ளை பண்ணுங்க, கீழே உள்ளதால டிவைட் பண்ணுங்க. 5 35, 7 49, 1 5 5, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 700. 700ங்கிறது ஆன்சர் கிடையாது. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனர். இது வந்து டோட்டல் தான் 700. அப்போ 700 ஃபர்ஸ்ட் ஒரு 490 பேர் இருந்தாங்களா, அப்போ இதை கழிச்சிங்கன்னா 10 210. ஸோ 210 பேர் வந்து புதுசா முகாமில் சேர்ந்தனால 50 பேருக்கு இருந்த உணவு வந்து 35 பேருக்காக வந்து குறைந்தது. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து 210. லாஸ்ட் மாடல் ஏபி ஒரு வேலையை 12 நாட்கள் 9 நாட்கள்ல வந்து செய்வர். முதல் நாள் வந்து ஏஐ கொண்டு வேலையை தொடங்குறாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல இருவரும் வேலை செய்கின்ற நிலையில் வேலையானது எத்தனை நாட்களில் முடியும்? இது ஏ வந்து 12 நாட்கள்ல வேலை செய்வாராம், பி வந்து 9 நாட்கள்ல வேலை செய்வாராம். ஓகேவா? இப்ப இந்த 2க்கு எல்சியம் எடுப்போமா, 12க்கு 9க்கு எல்சியம் எடுத்தா 36. 36ங்கிறது டோட்டல் ஒர்க். ஓகேவா? இப்போ 36 டோட்டல் ஒர்க்கை வந்து 12ல் செஞ்சா ஒரு 12 12 3 12 36. அப்போ ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு செஞ்சு 12 நாளில் 36 டோட்டல் ஒர்க் முடிக்கிறாரு. 9னா 4 9 36, ஒரு நாளைக்கு 4 ஒர்க்குன்னு பண்ணி 9 நாளில் 36 ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. இல்லை என்னன்னா ஏ வந்து முதல் நாள் வந்து வேலை செய்வார். இப்போ டே 1ன்னு வச்சுக்கோங்க. டே 1 ஏ வந்து வேலை பார்ப்பாரு, ஒரு 3 ஒர்க்கை வந்து முடிப்பாரு ஒரு நாளைக்கு. டே 2 பி வருவார். பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஒர்க்குன்ட்டு முடிப்பார். அப்போ இவங்களுக்கு 2 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கள்ல
ஏயும் பியும் சேர்ந்து ஒரு 7 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் எத்தனை 36 ஒர்க் இருக்கு. ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து 7 ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ 1 டேல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஒர்க்கு முடிப்பாங்க ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா? அது வந்து லாஜிக்கலாக வராது, ஆனால் அப்படி போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். ஓகேவா? அப்போ இதில் பாதி தானே, 2 நாளைக்கு 7, அப்போ ஒரு நாளைக்கு வந்து இதில் பாதி தானே வரும். 2ஆல் அடி கொடுத்துட்டா 3.5 பெர் டே. ஏன் 3.5 வருதுன்னா, இப்போ 10 நாளைக்கு எத்தனை வரும்? ஏ பியும் சேர்ந்து செஞ்சா 35 வந்துருமா? ஒரு நாளைக்கு 3.5னா 10 நாளைக்கு 35 ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? நமக்கு மொத்த டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 36. அப்போ 10 நாள்ல 35 ஒர்க்கை முடிச்சாச்சு. மீதி வந்து ஒரு ஒர்க்கு தான் இருக்கு. அந்த ஒரு ஒர்க்கை யார் செய்ய போறாங்கிறது இங்க முக்கியமானது. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 9 நாட்கள்ல செய்யறாங்க. இவர் ஏது ஏ, இது பி. இப்போ ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க் வந்து செய்யறாரு. அப்போ 3ன்னு போடணும். முடிச்சு, அவ்வளவுதான். 10 1/3 தான் இந்த கணக்குடைய ஆன்சர். ஓகேவா? ஒரு ஒர்க் இருக்கு, அந்த ஒரு ஒர்க்கை ஏங்கிறவர் 3 நாள்ல செய்வார். ஏன்னா இவர் தானே ஆட் நம்பரு, இவர் 1, அப்போ இவர் தான் 11 வருவார். 2 4 6 8 10ல வந்து பி முடிஞ்சிடும். 10வது நாள் பி முடிஞ்சிடும். 11வது நாள் வருவார். யார் வருவார்? ஏ தான் வருவாருங்கிறத உங்களுக்கு இங்க இருந்து கான்செப்டா வந்து புரியணும். ஓகேவா? அப்படி புரிஞ்சுட்டா ஆன்சர் வந்துட்டு இதே கணக்கு ஒரு கணக்கு உண்டு. அதுல இந்த 9 12 மாத்தி கொடுத்துருப்பான். அப்போ வந்து ஆன்சர் என்ன வரும்? 10 1/4 வந்து வரும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கணக்குங்க. ஓகே, ஹோம்ஒர்க் கணக்கை வந்து இப்போ பாஸ் பண்ணிட்டு முதல் 4 கணக்கை பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்தது அடுத்த 5வது கணக்குல இருந்து 8வது கணக்கு வரைக்கும் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ அடுத்த கணக்கு 9 to 12 பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்தது 13ல இருந்து 16 வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது 17 18 பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்தது 19 20 பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து வந்து பாருங்க, இந்த நேர் விகிதம் எதிர் விகிதம் கொடுத்த ஒரு 4 கணக்கு கொடுத்துருக்கா. இந்த 4ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 21 மாடல் கணக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 24 கணக்குகள் இருக்கு. அந்த 21 கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிட்டுனா இந்த 24 கணக்கு நீங்க ஈஸியா போட்டுருவீங்க. இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 45 கணக்கு. இந்த 45 கணக்கோட டைம் அண்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேவா? இந்த 24 கணக்குக்குமான ஆன்சர் வந்து நான் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.